அன்பர்களுக்கு வணக்கம். மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்களில் பீமன் எப்பேற்பட்ட வலிமையானவன்னு நம்ம எல்லோருக்கும் தெரியும். பீமனோட பக்தி எப்படிப்பட்டதுன்னு நம்ம எல்லோருக்கும் தெரியுமா? அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும். மகாபாரத பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இதுவரை மகாபாரதத்தில் போட்டுள்ள அத்தனை பதிவுகளும் கிடச்சிரும். எனக்கு தெரிந்தது, நான் அறிந்தது, நான் பார்த்தது, நான் படித்தது, இதான் நான் சொல்லும் மகாபாரதம். பீமனோட பக்தி எப்பேற்பட்டதுன்னு பார்ப்போம். பாண்டவர்கள் வனவாசத்தில் காட்டில் வாழ்ந்து வந்தார்கள். இந்த காலத்தில் தியானம், ஜபம், பூஜைகள், புனஸ்காரம் என்று பயனுள்ளதாக அவர்கள் கழித்தார்கள். குந்தி தேவி, திரௌபதி, பஞ்சபாண்டவர்கள் அனைவரும் தினமும் பிரார்த்தனையில் ஈடுபட்டார்கள். அதில் பீமன் மட்டும் எப்பொழுதும் தாமதமாகவே படுக்கையிலிருந்து எழுவான். இதனால் அவர்கள் பிரார்த்தனையில் இறுதியாகவே வந்து கலந்தும் கொள்வார். ஒரு நாள், நீ யானை போல் பலசாலிதான், ஆனாலும் பிரார்த்தனையில் ஈடுபடும் எண்ணமே இல்லாமல் இருக்கிறாயே, உனக்கு ஏன் பக்தி இல்லாமல் போயிற்று என்று தர்மர் கேட்டார். இதற்கு பிறகாவது நேரத்தில் எழுந்து பிரார்த்தனையில் கலந்து கொள் என்று கூறினார் தர்மர். ஆனாலும் வழக்கம் போல தாமதமாகவே பீமன் படுக்கையிலிருந்து எழுந்தார். தர்மர் கூறியது அவர் கேட்கவில்லை. ஒரு நாள் கிருஷ்ணரை விருந்துக்கு அழைக்க எண்ணி நகுலனை கிருஷ்ணரிடம் அனுப்பி வைத்தார் தர்மர். தர்மர் கூறியபடியே நகுலனும் கிருஷ்ணரை சந்திக்க புறப்பட்டான். நகுலன் திரும்பி வந்து, நாளை கிருஷ்ணருக்கு வேலை இருக்கிறதாம், வேறு நாள் வருவதாக சொல்லிவிட்டார் என்று தர்மரிடம் கூறினார் நகுலன். நீங்கள் எல்லாம் கூப்பிட்டால் கிருஷ்ணர் வரமாட்டார், நான் போய் அழைத்து வருகிறேன் பாருங்கள் என்று அர்ஜுனன் சொன்னார். சொல்லிவிட்டு கிருஷ்ணனை அழைக்கவும் சென்றார். கிருஷ்ணரிடம் நாளை விருந்துக்கு வரும்படி அழைப்பு விடுத்தார் அர்ஜுனன். நாளை எனக்கு வேறு வேலை இருக்கிறதே என்றார் கிருஷ்ணர். மன வருத்தத்துடன் அர்ஜுனன் திரும்பினார். அர்ஜுனன் அழைத்தும் கிருஷ்ணர் வேறு வேலை இருப்பதாக கூறி மறுத்து விட்டாரே என்று அனைவரும் அடுத்த நாள் காலையில் பூஜையில் முகவாட்டத்துடன் இருந்தனர். வழக்கம் போல தாமதமாகவே படுக்கையிலிருந்து எழுந்து வந்த பீமன் அனைவரின் முகமும் வாட்டமாக இருப்பதைக் கண்டு, ஏன் கவலையுடன் இருக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு தர்மர் சொன்னார், கிருஷ்ணரை இன்று விருந்துக்கு அழைத்தோம், ஆனால் அவர் வேறு வேலை இருப்பதாக கூறி மறுத்துவிட்டார் என்றார். நான் போய் கிருஷ்ணரை அழைத்து வருகிறேன் என்றார் பீமன். அப்பொழுது அர்ஜுனன் சொன்னார், நானே போய் அழைத்தும் வர முடியாத கிருஷ்ணன் நீ கூப்பிடதும் வந்து விடுவாரா என்று கிண்டல் செய்தார். அர்ஜுனனின் கேலி கிண்டலை எல்லாம் பீமன் பெரிதுபடுத்தவே இல்லை. பீமன் தனது கதாயுதத்தை தூக்கி கொண்டு புறப்பட்டார். போகும்பொழுது திரௌபதியிடம், நீ விருந்து தயார் செய், கிருஷ்ணனுக்கு வெள்ளித்தட்டில் சாப்பாடு எடுத்து வை என்று கூறிவிட்டு சென்றார். சிறிது தூரம் போன பின் தன் கதாயுதத்தை வானத்தை நோக்கி வீசி எறிந்தார். கிருஷ்ணா, என்னுடைய பக்தி உண்மையாக இருந்தால் நீ விருந்துக்கு வர வேண்டும், வராவிட்டால் நான் வீசிய கதாயுதம் என் தலைமேல் விழுந்து நான் என் உயிரை விடுவேன் என்று உரக்க கத்தினான் பீமன். உடனடியாக கிருஷ்ணர் தோன்றி பீமனின் தலைக்கு மேலாக வந்து கொண்டிருந்த கதாயுதத்தை சட்டென்று பிடித்து கொண்டார். பீமனின் பக்தி அழைப்பினை ஏற்று அவனோடு விருந்துக்கு வரவும் சம்மதித்தார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். சம்மதித்தது மட்டுமல்லாமல் பீமனுடன் சென்றார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். பீமனோடு கிருஷ்ணன் வருவதை கண்டதும் அனைவரும் வியந்து போயினர். வியந்து போனது மட்டும் அல்லாமல் கேலி செய்தவர்கள் அனைவரும் தலை குனிந்தனர். பீமனின் பக்தியை கண்டு அனைவரும் வியந்தார்கள். பீமனின் பக்திதான் சிறந்தது என்று நிரூபணம் ஆனது. பீமன் தனது பக்தியை தம்பட்டம் அடித்து கொள்ளவில்லை என்பதை உணர்ந்தார் அர்ஜுனன். தினமும் பிரார்த்தனையில் கலந்து கொள்ளாத போதிலும் பீமனின் மனம் தூய்மையாகவும் தன்னலம் அற்றதாகவும் பக்தியுடனும் இருந்தது. அதுதாங்க கடவுளுக்கு நான் இதை செஞ்சேன், அதை செஞ்சேன், அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன்றதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. முழுமையான பக்தியோட கடவுளை எப்படி வேண்டிக்கிட்டாலும் நிச்சயம் கடவுள் நமக்கு செவிசாய்ப்பார். கடவுள் நம்மக்கிட்ட கேட்குறது ஒன்றே ஒன்று மட்டும்தான், முழுமையான பக்தி. கடவுளுக்கு நான் இதை செஞ்சேனே, அதை செஞ்சேனே, நான் இப்படி வேண்டிக்கிட்டேன், அப்படி வேண்டிக்கிட்டேன், எதுவுமே முக்கியம் இல்லைங்க. உண்மையான பக்தியோடு வேண்டிக்கிட்டேன் கடவுளைன்னா நிச்சயம் கடவுள் நம்மளோட பிரார்த்தனையை ஏற்றுப்பார். மற்றவங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் செய்யாமல் மன தூய்மையோட நம்ம சுவாமியை மனதார வேண்டிக்கிட்டோம்னா நிச்சயம் நம்மளோட வேண்டுதல் நியாயமான பட்சத்தில் கடவுள் நமக்கு நிச்சயம் அதை செய்து முடிப்பார்.
கடவுள்கிட்ட நம்ம வேண்டிக்கும் போது நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் வரக்கூடாது, நம்மளால் அடுத்தவங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது அப்படின்றத மனதார வேண்டிக்கணும். நம்ம நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கும் போது அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும்னு நிச்சயம் வேண்டிக்கணுங்க. அடுத்தவங்களுக்கு நல்லது நினச்சா மட்டும்தான் நமக்கே நல்லது நடக்கும். சாமிக்கிட்ட போய் வேண்டிக்கும் போது எனக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு வேண்டிக்கிறத விட என் கூட இருந்து எல்லாத்துக்கும் எனக்கு துணை புரியுங்கன்னு வேண்டிக்கணும். மன தூய்மையோடு போய் நம்ம சுவாமியை முழு பக்தியோடு வேண்டிக்கிட்டோன்னா இறைவன் எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் நிச்சயம் அதுக்கு நமக்கு செவி சாய்ப்பாருங்க. நியாயமான பட்சத்தில் அத்தனை வேண்டுதல்களும் நிச்சயம் நிறைவேறும். குருஷேத்திர போருக்கு முன்னாடி கிருஷ்ணரும் அர்ஜுனரும் உரையாடல் தான் கீதாச்சாரம். இங்கே எது நடந்தாலும் அது இறைவன் நினச்சபடி தான் நடக்கும். நம்ம என்ன நினச்சாலும் அது கடவுளோட அனுகிரகம் இல்லாமல் இங்கே நடக்கவே நடக்காது. அதை நம்ம நிச்சயம் புரிஞ்சுக்கணும். நமக்கு ஒரு துன்பம் வந்துருச்சுன்னா நமக்கு ஏன் இந்த துன்பம் வந்துருச்சு, ஏன் நமக்கு மட்டும் இந்த கஷ்டம் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இல்லாமல் அதை கடந்து போக நம்ம கற்றுக்கணும். கடந்து போக கற்றுக்கிட்டோன்னா நமக்கு எந்த ஒரு துன்பமும் பெருசு இல்லை. எதையுமே நம்ம கடந்து போக கற்றுக்கணும். அப்போ தான் நமக்கு மன நிம்மதி கிடைக்கும். ஏதோ ஒரு விஷயத்துலேயும் அதுலேயே நம்ம மூழ்க ஆரம்பித்தோன்னா அதுதான் நம்மளை முழுமையாக ஆட்கொள்ளும். அதுலேருந்து கடந்து போக கற்றுக்கிட்டா மட்டும்தான் நம்ம அதுலேருந்து வெளியில் வர முடியும். எதுவுமே இங்கே காரண காரியம் இல்லாமல் நடக்கிறது இல்லை. எல்லாமே ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது. இன்றைக்கி நம்ம கஷ்டமாக இருக்க விஷயம் கொஞ்ச நாள் கழித்து நம்ம திரும்பி பார்த்தோன்னா இதுக்காக தான் இந்த விஷயம் நடந்துச்சான்னு நமக்கு புரியும். ஆனால் நிச்சயம் அந்த விஷயம் நமக்கு நிம்மதியை தான் தரும். நம்ம தான தர்மம் நிறைய செய்யணுங்க. அதே போல் தான தர்மம் செய்கிறவங்கள நம்ம தடுக்கவே கூடாது. அப்படி நம்ம தடுத்தோன்னா நமக்கு பாவம் வந்து சேரும். நம்ம செய்யும் தானமும் தர்மமும் நம்மளை மட்டும் இல்லைங்க, நம்ம தலைமுறையே காக்க வல்லது. பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம், அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம், பெரியோர்களை மதிப்போம், நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்வோம். பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்லைங்க. பாதிக்கப்பட்டவங்ககிட்ட அன்பாக ஆறுதலாக 4 வார்த்தை பேசுகிறது கூட ஒரு உதவி தான். நம்ம அதை நிச்சயம் செய்யணும். நம்மக்கிட்ட பணங்காசு கொடுத்து உதவ முடியலன்னா அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுப்போம். அது அவங்க வாழ்க்கையை வளம் பெற செய்யும். நம்மக்கிட்ட நிறைய இருந்தால் நான் கொடுத்துருப்பேனே, நம்மக்கிட்ட கம்மியாக தானே இருக்குது, நம்ம என்ன கொடுக்க முடியும்னு நினைக்காதீங்க. நம்மளால் என்ன முடியுமோ அதை அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவணுங்க. நமக்கு சின்னதாக தெரிகிற விஷயம் மற்றவங்களுக்கு ரொம்ப பெருசாக தெரியும். அதனால் அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். இன்றைய நாள் மோசமாக இருக்கலாம், நாளைய நாள் இதைவிடவும் மோசமாக இருக்கலாம், நாளை மறுநாள் நிச்சயம் பிரகாசிக்கும் என்ற தன்னம்பிக்கையோடு செயல்படுவோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோர் கூடயும் இருந்து நம்ம செய்யும் அனைத்து காரியங்களிலும் நம்ம கூட துணை புரிவார். உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது எல்லா பதிவுகளையும் முழுமையாக கேளுங்க. ஒரு கோயிலுக்கு நம்ம போகிறோன்னா அந்த கோயிலோட தல வரலாறும் தல சிறப்பும் தெரிஞ்சுக்கிட்டு போனோன்னா அந்த கோயிலில் நம்ம சுவாமியை நம்ம பார்த்துட்டு நம்ம முழு பலனையும் பெற்று வர முடியும். டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டில் அனைத்து கோயில்களை பற்றின முழு பதிவுகள் உண்டு. தல சிறப்பு தல வரலாறு உண்டு. அனைத்தையும் பாருங்கள். அதே போல் மகாபாரத பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இதுவரை மகாபாரதத்தில் போட்டுள்ள அத்தனை பதிவுகளும் கிடைக்கும். நம்பிக்கையோடு செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.